தமிழ்நாட்டுக்கு நேற்று எக்ஸிட் போல் வந்துச்சு. ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அதில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, திமுக ஆட்சி அமைக்கும், டிவிகே ஆட்சி அமைக்கும், ஒன்று ரெண்டு பேர் தான் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்ன்றாங்க. அப்படி நடந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா பெரும்பான்மையான கருத்து கணிப்பு பொய்யாக தான் இருக்கு. நீங்க மற்ற மாநிலத்தை எடுத்துக்கோங்க, கேரளா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 90% கருத்து கணிப்புகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. கேரளாவை எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. பாண்டிச்சேரியை எடுத்துக்கிட்டா என்டிஏ கூட்டணி வரும், வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஆட்சி அமைக்கும், அசாம்ல மீண்டும் ஆட்சியை தொடரும் பாஜகன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாமே 90% ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் டிஃப்ரெண்டா சொல்லும் போதே அங்கேயே நீங்க நினைச்சுக்கலாம் அது பொய்யான தகவல்ன்ட்டு. அடுத்து பாஜகவோட இலக்கு பஞ்சாபும் தமிழ்நாடும் தான் இருக்கும். மோடி அவர்களோட பார்வையும் அமித்ஷா அவர்களோட பார்வையும் வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகு தமிழ்நாடு தாங்க இருக்கும், பஞ்சாப் தாங்க இருக்கும். ஏன்னா பஞ்சாப் மக்கள் காங்கிரஸ் எனக்கூடிய தீய சக்திக்கே வாய்ப்பளிச்சிருக்கும் பொழுது பாஜகவுக்கு வாய்ப்பளிக்க மாட்டாங்களா? காங்கிரஸ் தான் சீக்கிய மக்களுக்கு எதிராக நிறைய செயலில் ஈடுபட்டாங்க, அவங்களுக்கே வாய்ப்பளிச்சாங்க. பாஜக ஒன்றும் சீக்கிய மக்களுக்கு எதிராக எந்த செயலையும் செய்ய கிடையாது. அப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ராகவ் சத்தா அவர்கள் மூலியமாக. இது ஒரு பாயிண்ட். அடுத்து தமிழ்நாடு வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல கடைசி ப்ரையாரிட்டியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிக்கணும், டஃப்பான ஸ்டேட். ஏன்னா 42 எம்பி சீட் அங்கே இருக்கு, பெரிய ஸ்டேட். அதனால வந்துட்டு அங்கே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அடுத்து அசாமுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி. எதுக்கு அசாமுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டினா அது ஒரு பார்டர் ஸ்டேட்டாக இருக்கு, ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆட்சியை தக்க வைக்கணும், செகண்ட் ப்ரையாரிட்டி. தேர்ட் ப்ரையாரிட்டி பாண்டிச்சேரியில் ஆட்சி தக்க வைக்கணும். அடுத்த ப்ரையாரிட்டி கேரளாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதாவது புதுசாக ஒரு எம்எல்ஏக்களை கொண்டு வரணும். அது 4ஆக இருந்தாலும் சரி, 5ஆக இருந்தாலும் சரி, அங்கே பாஜகவோட எம்எல்ஏக்களோட கவுண்டை ஓப்பன் பண்ணுன்றது வந்து ஃபோர்த் ப்ரையாரிட்டி. கடைசி ப்ரையாரிட்டி தான் தமிழ்நாடுவாக இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் வரக்கூடிய அடுத்தடுத்த தேர்தலில் பாஜகவோட பார்வை தமிழகத்தில் விழும். 2031 இல்லாட்டி 36 கண்டிப்பா அண்ணாமலையான் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஒரிசால ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு சொல்லும் போதே பிடிச்சாச்சு, வெஸ்ட் பெங்காலே ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு சொல்லும் போதே பிடிக்க போறோம். அப்ப தமிழ்நாடு ஒன்றும் வெகு தூரத்துல கிடையாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு இப்பவே காப்பாற்றப்படணும்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரட்டும். அண்ணாமலையான் வந்துதான் தமிழ்நாடை காப்பாற்றணும்னு நினைச்சாங்கன்னா திமுகவே ஆட்சிக்கு வந்துட்டு போகட்டும், எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. எங்களுடைய இலக்கு அடுத்த 10 வருஷத்துல தான் பாஜக தமிழ்நாட்டை ஆளணும். அன்னைக்கு தேதிக்கு பாஜக நம்பர் 1 பார்ட்டியா தமிழ்நாட்டில் இருக்கும், எங்களுக்கு கவலையே கிடையாது.